ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம தீர்த்தகங்கா வந்திருக்கோம். அதுக்கெலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோடனே இங்கே பார்க்கிங் முடிச்சுட்டு மினி மார்க்கெட் இருக்குது, வாங்கிக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடணும். ஐடியாவில் பொட்டானிக்கல் கார்டன் நம்ம வாக் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. அவங்க வந்து கோயில் நின்று ஃபுட்டு போட்டால் மீன் தான் வரும். அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெளியிலே ஃபுட் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஃபோட்டோ போட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நான் ஏதோ போடுறேன்னு அதை நினச்சிக்கிட்டு இருக்கு. நான் எதுவுமே போடல. எவ்வளோ கொடுத்தாலும் தின்றியே. டிக்கெட்டு வேணால் போடுறேன், சாப்பிட்றியா? இதெல்லாம் ஒன்று ஒன்று என் கை விட்டாலே மொத்தமாக பார்த்து தின்றது போல. எல்லாம் ஃபோட்டோக்காக சோறு வாங்கி போட்டு அதெல்லாம் வயிறு வச்சு சாக போகுது இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோக்காக சாப்பாடு போடுறது நிறுத்தவும். பத்தியா, டூரிஸ்ட் கைடு போலாங்க, கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான். இந்த பிளேஸ் ஒன்றும் இல்லைங்க, நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த ஃபிஷ்ஷோட பாண்டில் நின்று, அவ்வளோதான். இதோட ஹிஸ்ட்ரி வேறு எதுவும் இல்லைங்க. இது ஒரு கிங்கோட பேலஸு. ஸோ அவர் இருந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வச்சுருக்காங்க. இந்த ரிவர், ஓலி ரிவர்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பூலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தீர்த்தகங்கா அப்படின்னு நேம் வந்துச்சு. இது ஏதோ மண்டபமாக இருக்குது. இங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. உள்ள லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா வாஷ்ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியில் பே பண்ணி போகணும்னு இல்லை, அது நீட்டாக கூட இல்லை. ஸோ லாஸ்ட்டில் நீட்டாக இருக்குது, பேவும் கிடையாது, ஃப்ரீ. ஸோ தீர்த்தகங்கா வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், வெளியில் இருக்க பேயை யூஸ் பண்ண. இது வந்து ப்ரைவேட் பூல் மாதிரி. உங்களுக்கு ஸ்விம் பண்ணணுன்னா அங்கே டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிங்கன்னா பூல் பண்ணலாம். இது வந்து ஒரு 2 lakh ஐடியாவில் என்ட்ரி. ஓகே, நம்ம இந்த தீர்த்தகங்கா வந்திருக்கோம். இங்கே வெளியில் வந்து மினி மார்க்கெட் சொன்னால அங்கே வந்து ஒரு இந்தியன், அதான் எல்லா குசைனும் இருக்க மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்தியன் தாலிஸ் இருக்குது, லைக் வெஜ் தாலி, நான்வெஜ் தாலி இருக்குது. ஆர்டர் பண்ண போகிறேன் நான் வெஜ் தாலி. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 4 நாளாக சாப்பாடு, நம்ம சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ இதுவாக நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியன் வெஜ் தாலி வந்துருச்சு. இந்த ஸ்மெல்லை மிஸ் பண்ணியே பல வருஷம் ஆகுது. இந்த ஸ்மெல்லே தெரிஞ்சிருச்சு இது நல்லாயிருக்கும், சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 2 ரொட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி ஓகே, 2 ரொட்டி, ஒரு இது என்னது பீன்ஸ் கறி, அப்புறம் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கீரை, கொஞ்சம் சாலட்ஸு, ரைஸுமே நம்ம ரைஸ் தான், இது இந்தோனேஷியன் ரைஸ் இல்லை. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். வேறு லெவலுங்க. 4 நாளாக நாக்கு செத்து போய் சாப்பிட்றதுனால இருக்கா இல்லை இது நல்லா டேஸ்ட் இருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்ம சாப்பாடு தான். ஸோ இருக்கும். இந்த கீரையெல்லாம் எங்கள் அம்மா வச்சா தூக்கி போடுவேன். இப்போ இந்த கீரையோட அருமை இப்போ தான் புரியுது. ஓகே கைஸ், நான் சாப்பிட போகிறேன். பாய். நம்ம இப்போ வந்து லம்பியாங்க் வந்திருக்கோம். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு ஷட்டில் பஸ்ஸில் தான் போகணுமா. ஸோ இதுக்கு ஒரு பர்சனுக்கு 45,000. ஓகே, கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா இங்கே வராதிங்க.
பிகாஸ் இங்கே அலௌடு இல்லை. ஓகே, இங்கே நிறையா பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் கேபில் வரீங்கனாலும் பார்க் பண்ணிக்கலாம், பைக்னாலும் பார்க் பண்ணிக்கலாம். ஷட்டில் பஸ்ஸில் கீழேருந்து மேலே வந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். வந்ததுக்கப்புறம் இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது, இங்கே டிக்கெட் வாங்கணும், என்ட்ரி டிக்கெட். ஸோ ஒரு பர்சனுக்கு 70,000 அவ்வளோதானே இருக்குது. 70,000 அண்ட் டோக்கன் நம்பரும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 454 ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஷெராங் கட்டணும். ஷெராங் கட்டிட்டு ஹோலி வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணி நம்மளை ப்யூரிஃபை பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்களாம். அண்ட் இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு ஷெராங் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஷெராங் கட்டிட்டு மேலே கொஞ்சம் ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்குது. 50 மீட்டர்ஸ் நடக்கணும். இது ஸ்லோப்பாக இருக்கிறதுனால அங்கே வந்து மோட்டார் சைக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணுறதா இருந்தால் ஆஃப் பண்ணி அவங்களே வந்து மேலே ட்ராப் பண்ணிவிடுவாங்களாம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். 50 மீட்டர்ஸ் நடந்து. ஸோ என்ட்ரன்ஸில் ஹோலி வாட்டர் வச்சுருந்தாங்க, தெளித்து நம்மளை ப்யூரிஃபை பண்ணி டிக்கெட் செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அனுப்பிச்சோடனே இங்கே ஒரு க்ரௌட் உட்காந்துருக்குல்ல, இது எல்லாமே அக்கார்டிங் டு டோக்கன் நம்பர். கீழே நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கும்போது டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ எங்களோட டோக்கன் நம்பர் 454. ஆனால் இப்போ வந்து 354 தான் போகுது, 100. ஸோ 2 hours கிட்ட நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தான் டெம்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெம்பிளுக்கெலாம் நம்ம அலோடு இல்லை. இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் போகலாம் நம்ம.